உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். சோழன் மேலே இருக்க கோவத்தில் வந்துட்டு நிலா இவங்க எல்லாரும் எனக்கு பிடிக்கும், ஆனால் இவர் முகத்தையே நான் இனிமேல் பார்க்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த வீட்டை விட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட சோழனை பார்க்காம கூட அவங்க போயிட்டு வரேன்னு எல்லாருக்கிட்டையும் சொன்னவங்க சோழனை பார்த்து கோவத்தோட கிளம்பி போயிருப்பாங்க. நிலான்னு கூப்பிட்டு அவர் என்ன தான் கதறினாலும் அவங்க பாட்டுக்கு விறுவிறுன்னு அந்த கோவத்தில் போயிட்டு, ஆனால் திரும்பவும் இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, சோழனை ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்காங்க, எங்களை பார்க்க கூட விட மாட்டேங்கிறாங்க அண்ணி அப்படின்னு பல்லவன் எனக்கு மனசு கேட்காம தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொன்ன அந்த செகண்டில் நம்மளால தான் இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க துடிச்சு போய் பதறி போய் அங்கே போயிட்டு இனிமேல் சோழன் கூட சேர்ந்து சோழன் கூட தான் இருக்க போகிறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. ஆக்சுவலாக அவங்க கோவிலில் போய் உட்காந்துட்டு பயங்கரமாக அழுகிறாங்க. அப்போது திவ்யாவுக்கு தான் ஃபோன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அங்கே வரணும், ரூமில் நான் ஸ்டே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஆரம்பிக்கும் போதே அழுதுட்டு பேசும்போதே திவ்யாவே கண்டுபிடிச்சிடுறாங்க. என்னாச்சு நிலா, ஏன் இப்படி அழுதுகிட்டே பேசுகிற, என்னாச்சு, எங்கே இருக்க அப்படின்னோடனே இந்த மாதிரி ஒரு கோவிலில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி இரு, நான் அங்கேயே வரேன், நான் ஒரு 20 மினிட்ஸில் நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து வராங்க. இருந்தாலும் நிலா அழுதுகிட்டே உட்காந்துருக்கதை பார்த்துட்டு கோவிலுக்கு வரவங்க போகிறவங்க எல்லாருமே ஒரு மாதிரி பார்த்து பேசிட்டு போகிறாங்க. அப்போது திவ்யா அங்கே வந்ததுக்கப்புறமா என்னாச்சுடி, எதுக்கு இங்கே வந்து உட்காந்து அழுதுட்டுருக்க அப்படின்னோடனே நான் சோழனை டிவோர்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு அப்படி பண்ண, அவசரப்பட்டு ஏன் நிலா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என் லைஃப்பில் நடந்த எந்த விஷயமும் உனக்கு தெரியாது இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் இப்போது திவ்யா கிட்டே எடுத்து சொல்லும்போது திவ்யாவுக்கே மனசு கஷ்டமாகுது. சரி விடு, நீ அழுகாத, முதல்ல வா கிளம்பு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அங்கே ரூமில் போய் உட்காந்துட்டுமே நிலா அழுதுகிட்டே இருக்கும்போது, சரிடி உன் பிரச்சனைலாம் எனக்கு புரியுது, அழுகாத, ஏன் இப்போ அழுது இப்படி மூஞ்சி வீங்க வச்சுட்டு இருக்க, எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லை அப்படி கல்யாணம்னு ஒன்று பண்ணாமல் இருந்திருந்தா நான் இங்கே சென்னையிலே வேலை பார்த்துட்டு இருந்திருப்பேன், இல்லை வேறு ஏதாவது ஒரு ஆப்ஷன் கிடச்சிருக்கும், என் அப்பா அம்மாவும் என்கிட்ட வந்து பேசியிருப்பாங்கல்ல, எனக்கு இப்படி ஏமாற்றிட்டார்ல, சுயநலமாக நடந்துக்கிட்டாரே, எனக்கு அந்த கோவத்தில் தான் நான் டிவோர்ஸ் பண்ணிட்டேன்டி, ஆனால் அவர் கூட சேர்ந்து வாழணும்னு தான் அதுக்கப்புறம் எனக்கு தோணுச்சு, ஆனால் லாஸ்ட் மினிட்ல இந்த விஷயம் எனக்கு கேள்விப்பட்டோன்னே நான் டிவோர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் வாங்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பேசிகிட்டு இருக்க டைமில் தான் பல்லவன் கிட்ட இருந்து ஃபோன் வருது. ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே நிலா ரொம்ப பதறி போயிடுறாங்க. நான் உடனே கிளம்புறேன் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படிங்கும்போது, இல்லை நீ ஏற்கனவே இப்போ அழுது போய் டென்ஷனில் வேறு இருக்க, இரு நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திவ்யாவும் நிலாவுமே அங்கே கிளம்பி ஓடி போகிறாங்க. அங்கே போனால் எல்லாருமே வெளியில் ஒரு மாதிரி பரபரப்பாக கஷ்டத்தோடு அழுதுட்டு தான் நின்றுட்டு இருக்காங்க. நிலா வேகமாக ஓடி போயிட்டு எல்லாரும் நின்னாலும் அவங்களெல்லாம் தாண்டி போயிட்டு சோழன் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு நேராக ஐசியூக்கு போயிட்டு அங்கே அப்படியே எட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் போகிறாங்க. அண்ணி விட மாட்டேங்கிறாங்க, நீங்கள் வாங்க நீ அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கூப்பிடுறாரு. இருடா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அழுதுகிட்டே போயிட்டு அங்கே போயிட்டு எட்டி பார்க்குறாங்க. பட் அங்கே பார்த்தா சோழனுக்கு பயங்கரமாக அடிபட்டிருக்கு. அங்கே எல்லாம் ட்ரீட்மெண்ட்லாம் போயிட்டு இருக்கதை பார்த்தோன்னே நிலாவுக்கு தாங்க முடியாமல் அப்படி பயங்கரமாக உட்காந்து அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இதை பார்த்ததும் சேரன் வந்துட்டு, பா நிலா அழுகாதப்பா அப்படிங்கிறாங்க. ஆனால் என்னென்ன ஆச்சு, அவர் வீட்டில் தானே இருந்தார் அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா நிலா, நீ கிளம்பி போனோடனே எங்கள் எல்லாருக்குமே கோவம் தாங்க முடியல, நான் வேற அவனை ரொம்ப பயங்கரமாக கண்ணா பின்னான்னு திட்டிட்டு அடிக்க கூட போயிட்டேன்ப்பா, அவன் அந்த இதில் தான் நிலாவே வீட்டை விட்டு போயிட்டா, நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எழுந்து வேகமாக போனான்ப்பா, நான் தடுக்காமல் விட்டுட்டேன்ப்பா, எனக்கு கோவத்தில் அவன் போனால் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன்ப்பா அப்படிங்கிறாங்க. பாண்டி அப்படியே ஒரு மாதிரி இருந்துட்டு, எனக்கு அவனை பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க, நான் போய் அவன்கிட்ட சரி விடுறா, உன் நிலமை எனக்கு புரியுதுன்னு போயிட்டு நான் என்ன தான் ஆறுதல் சொன்னாலும் அவன் கேட்கலங்க. அவன் பாட்டு கிளம்பி ஏதோ ஒரு இதில் போனான், கார் எடுத்துகிட்டு தாங்க போனான், அவன் காரில் போயிட்டு இந்த அளவுக்கு ஆக்சிடென்ட் ஆகும்னு நினைக்கவே இல்லைங்க அப்படிங்கிறாங்க. என்ன ஆச்சு இப்போ சோழனுக்கு, டாக்டர் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க, அதுதான் பயமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ரொம்ப அடிபட்டுருச்சா அப்படிங்கிறாங்க. அதான் நீங்களே பார்த்தீங்கல்ல, பயங்கரமாக பிளட்டு வேற நிறைய போயிடுச்சான், ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் இருக்காங்கிற மாதிரி அந்த நர்ஸு சொல்கிறாங்க, எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொன்ன உடனே நிலா போயிட்டு ஒரு ஓரமாக உட்காந்துட்டு பயங்கரமாக அழுகிறாங்க. திவ்யா இருந்துட்டு, அழாதடி நிலா, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது சோழனுக்கு அப்படிங்கிறாங்க. இல்லை திவ்யா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், அவர் என் மேலே இப்படி பண்ணிட்டாரேங்கிற ஒரு கோவத்தில் அவர் என் மேலே எந்த அளவு லவ் வச்சுருந்தாருங்கிறது எனக்கு நல்லா தெரிஞ்சுமே, நான் அப்படி வந்திருக்கக்கூடாது, அதனால தானே அவர் கோவத்தில் போய் இப்படி பண்ணிட்டாரு அப்படிங்கிறாங்க. நிலா, நீ தப்பாக புரிஞ்சிக்காத, அவர் கோவத்தில் எதுவும் போயிருக்க மாட்டார், அவருக்கும் மனசு கஷ்டமாக இருந்திருக்கும்ல அப்படிங்கிறாங்க. எல்லாம் தெரிஞ்சுமே சோழனை பற்றி நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு நினச்சி நான் நல்லபடியாக அவர் கூட சேர்ந்து வாழணும்னு தானேடி நினச்சேன், லாஸ்ட் மினிட்ல இப்படி நடக்கும் நான் நினைக்கவே இல்லையே, அந்த கோவத்தில் தான் நான் ஏதோ பண்ணிட்டேன், அதுக்காக இந்த அளவுக்கு ஆகும்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை திவ்யா அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க. கூடவே இப்போ நடேசனை பார்த்துட்டு, மடி நிலா அழுகாதம்மா, அதெல்லாம் அவனுக்கு ஒன்றும் ஆகாது அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ ஐசியூக்குள்ளேருந்து ஒரு நர்ஸ் வெளியே வராங்க. வந்தோடனே அண்ணி அங்கே வந்திருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஓடி போயிட்டு, என்னாச்சு அண்ணன் எப்படி இருக்காங்க அப்படின்னு எல்லாருமே கேட்குறாங்க. அப்போ நர்ஸ் வந்துட்டு, ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் தான் இருக்கார், அவருக்கு தலையில் வேற பலமாக அடிபட்டிருக்கு, நிறைய பிளட்டு வேற போயிடுச்சு, பிளட்டுமே இப்போ தேவைப்படுது, உங்ககிட்ட யாருக்காவது அவரோட பிளட் குரூப் இருக்கா
அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ சேரன் உடனே எனக்கும் அவனுக்கும் ஒரே குரூப் தான், நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. பாண்டியுமே நானுமே கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. சரி வாங்க டெஸ்ட் பார்த்துட்டு நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போ நிலா போயிட்டு அந்த நர்ஸ் கிட்டே பேசுகிறாங்க. பிளட் நிறையா போயிருக்குன்னு சொல்கிறீங்க, ரொம்ப மேஜர் ஆக்சிடெண்ட்டா, அவருக்கு என்ன கண்டிஷன் அதையாவது சொல்லுங்களேன் அப்படிங்கிறாங்க. இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது மேடம், தலையில் பலமாக அடிபட்டிருக்கு, அவருக்கு இமீடியட்டாக ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும், சைன் பண்ணணும், யார் சைன் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறாங்க. அப்போ நடேசன் அங்கேருந்து வேகமாக வந்துட்டு நான் அவனோட அப்பா தாம்மா அப்படிங்கிறாங்க. நீங்கள் யார் அப்படிங்கிறாங்க. அப்போ அப்படியே நிலா ஒரு மாதிரி பார்த்துட்டு நான் சோழனோட ஒய்ஃப் தான் அப்படிங்கிறாங்க. சரி அப்போ யாராவது ஒருத்தர் கையெழுத்து போட்டு கொடுங்க அப்படின்னோடனே நிலாவே இப்போ சைன் பண்ணியும் கொடுத்துட்றாங்க. இப்போ அதை அவங்க எடுத்துகிட்டு போனோடனே இவங்க பிளட்டும் கொடுத்துட்டு வெளியில் வந்தோடனே என்னங்க சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை இமீடியட்டாக ஆப்ரேஷன் பண்ணணுமா, சைன் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறாங்க. பயமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் ஒரு சைடு அழுக ஆரம்பிச்சிடுறாரு. சோழனை பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ ரொம்ப நேரமாக போயிட்டு ஆப்ரேஷன் போயிட்டே இருக்கு. ஆப்ரேஷன் முடிச்சுட்டு வெளியில் நல்லபடியாக வரணும்னு சொல்லிட்டு எல்லாருமே சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அழுதுகிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த கேப்பில் வந்துட்டு வானதி வேற கண்டினியூவாக பாண்டிக்கு கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ காலே வந்துட்டு பாண்டி எடுக்க மாட்டேங்கிறாரு. அப்படிங்கும்போது நேராக கடைக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்துட்டு என்னாச்சு, பாண்டி ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறான், பாண்டி எங்கே அப்படின்னு வேகமாக போய் கத்துறாங்க. என்ன வானதி ஏன் இப்படி வந்து கத்திட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. எத்தனை வாட்டி அவனுக்கு நான் ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா, அவன் கடைக்கு வந்தானா இல்லையா, அவன் எங்கே இருக்கான் அப்படிங்கிறாங்க. ஐயோ வானதி ஏன் கேட்குற, சோழன் தானே இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதனால ஹாஸ்பிட்டலுக்கு வச்சிருக்காங்க, எல்லாரும் அங்கே தான் வானதி இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஐயோ சோழன் பிரதருக்கு ஆக்சிடென்ட்டா, எந்த ஹாஸ்பிட்டலில் அப்படிங்கிறாங்க. இப்போ கண்ணனும் சொன்ன உடனே நேராக வானதியும் கிளம்பி அங்கே போயிடுறாங்க. இப்போ எல்லாரும் அங்கே அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது வானதி வரதை பார்த்தோன்னே பாண்டிக்கு அப்படியே தாங்க முடியல. அவரும் போய் அழுதுட்டு இருக்கும்போது நேராக போய் வானதி பிடிச்சிக்கிறாங்க. என்ன பாண்டியாச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ வானதி வந்தோடனே கோவமாக பேசுவாங்கன்னு பார்த்தா இப்போ இந்த மாதிரி கண்டிஷன் அப்படிங்கும்போது வானதி கொஞ்சம் அனுசரணையாக தான் பேசுகிறாங்க. போயிட்டு என்னாச்சுன்னே தெரியல வானதி, அவன் பாட்டுக்கு போயிட்டு எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு தெரியல, மேஜர் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாண்டியுமே நடந்த விஷயத்தை எதுவும் சொல்லாமல் இந்த மாதிரி சொல்கிறாரு. ஸோ நிலா ஒரு சைடு அழுதுட்டு இருக்கும்போது நேராக வானதி போயிட்டு அக்கா அழுகாதீங்கக்கா, சோழன் பிரதருக்கு ஒன்றும் ஆகாது, டாக்டர் என்ன சொன்னாங்க பேசுனீங்களா அப்படிங்கிறாங்க. அவருக்கு தலையில் பலமாக அடிபட்டிருக்கான் வானதி, நிறைய பிளட்டெல்லாம் வேற போயிடுச்சான், இதோ சேரனனும் பாண்டியும் தான் ரத்தம் கொடுத்துருக்காங்க, ஆப்ரேஷன் போயிட்டுருக்கு அப்படிங்கிறாங்க. நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் நினைக்காதீங்கக்கா, சோழன் பிரதர் நல்லபடியாக திரும்பி வந்துடுவார், நீங்கள் அழுகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. ஓரளவாக ஆப்ரேஷன் முடிஞ்சுட்டு எல்லாருமே வெளியில் வராங்க. வெளில வந்தோடனே எல்லாருமே போயிட்டு அப்படியே பார்க்குறாங்க. சோழனையும் வெளியில் கூட்டிகிட்டு வராங்க. அப்போ பயங்கரமாக தலையில் கட்டெல்லாம் போட்டுட்டு காலில் அங்கங்கே அடிபட்டிருக்கு, அதுக்கெலாம் ஃப்ராக்சருக்கெலாம் அந்த இதெல்லாம் போட்டுட்டு வெளியில் கூட்டிகிட்டு வராங்க. பார்த்ததுமே நிலாவுக்கு ரொம்ப கஷ்டமாக போகுது, பயங்கரமாக அழுகிறாங்க. அப்போ போயிட்டு சேரன் போய் டாக்டர்கிட்ட கேட்குறாரு, என்ன சார் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்போது டாக்டர் சொல்கிற விஷயம் எல்லாருக்குமே ரொம்பவுமே அதிர்ச்சி ஆகுது. நிலா அப்படியே உடஞ்சி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க பயங்கரமாக கத்தி. ஸோ இந்த இடத்துல டாக்டர் சொல்கிற விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி தலையில் அடிபட்டதில் அவருக்கு பயங்கரமாக அடிபட்டிருக்கு, அதனால் பழசு எதுவுமே வந்துட்டு அவருக்கு ஞாபகம் இருக்காது, அந்த அளவுக்கு அவருக்கு வந்து சிவியராக அடிபட்டிருக்கு, அதனால் நீங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்க தான் கொஞ்சம் பார்த்து இது பண்ணிக்கணும். போன உடனே யாருமே வந்துட்டு அப்படியெல்லாம் வந்து ரொம்ப ஹார்ஷாவோ இல்லை அழுகிற மாதிரியோ அவருக்கு வந்துட்டு திடீர்னு ஏதாவது அதிர்ச்சி தர மாதிரியோ எதுவுமே பேசாதீங்க, ரொம்பவுமே காமாக டீல் பண்ணுங்கள். இப்போ அவர் அன்கான்ஷியஸில் தான் இருக்கார், கண்ணு முழிச்சதுக்கப்புறம் நாங்கள் கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஐசியூக்கே கொண்டு போயிடுறாங்க. வெளியில் உட்காந்துருக்க நிலாவுக்கு ரொம்பவுமே கஷ்டமாக போகுது. என்னால் தானே நான் எல்லாமே நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. சேரனுக்கு ஒன்றுமே சொல்ல முடியல. நீ என்னப்பா பண்ணுவ, நீ அழுகாதப்பா அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணே, அவர் மேலே இருக்க கோவத்தில் நான் கொஞ்சம் கூட யோசிக்காமல் நான் அப்படி பண்ணிட்டேன், ஆனால் இந்த அளவுக்கு இப்படி ஆகும் நான் நினச்சே பார்க்கலேனே அப்படிங்கிறாங்க. விடுப்பா எல்லாம் சரியாயிரும்ப்பா, அவன் நல்லபடியாக திரும்பி வரணும்னு தான்ப்பா நானும் வேண்டிக்கிறேன், நான் அவன் வெளியே கிளம்பும் போதே நான் தடுத்துருக்கணும்ப்பா, நானும் ஏதோ ஒரு கோவத்தில் போனால் போட்டும் விடு அப்படின்னு சொல்லி விட்டேன்ப்பா, எப்பயும் போனான்னா கொஞ்சம் நேரம் அப்படி இப்படி சுற்றிட்டு வந்துடுவான், ஆனால் ஒன்றை நினச்சிட்டு அவன் போனான்ப்பா, நிலாவே வரல, நான் எதுக்கு இனிமேல் இந்த வீட்டில் இருக்கணும்னு சொல்லிட்டு தான்ப்பா அவன் கிளம்பி போனான், அவனுக்கு எதுவும் ஆயிருமோன்னு எனக்கு பயமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சேரனுமே சமாதானம் பண்ண போயிட்டு, அதாவது ஆறுதல் சொல்ல போயிட்டு அவருமே அழுக ஆரம்பிச்சிடுறாரு. எல்லாருமே அழுதுட்டு இருக்கதை பார்த்தோன்னே நடேசனுக்கே கஷ்டமாக போகுது. டேய் இப்படி ஆளாளுக்கு உட்காந்து அழுதுட்டு இருந்தா எப்படிரா, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அவனுக்கு, அவன் நல்லபடியாக வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நேராக நடேசனுமே போய் ஒரு ஓரமாக உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ கொஞ்ச நேரத்துலேயே நர்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி அவருக்கு கான்ஷியஸ் வந்துருச்சு, போய் ஒருத்தராக பாருங்கள், யாருமே போயிட்டு ரொம்பவுமே எதாவது பேச வேணாம், கொஞ்சம் இதாகவே பேசுங்க, கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சரின்னு எல்லாரும் இப்படி எட்டி பார்த்துட்டு இருக்கும்போது நிலா கடகடன்னு உள்ளே ஓடிடுறாங்க. உள்ளே போன உடனே பார்த்துட்டு சோழனை பார்க்குறாங்க. சோழன் அப்படியே பார்க்குறாரு, ஆனால் யார் என்ன அப்படிங்கிறது புரியல. ஆனால் நிலா அப்படிங்கிறது வந்துட்டு அவர் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கிறதுனால அப்படியே அந்த குரல் மட்டும் அவருக்கு ஒரு மாதிரி கேட்குது. நிலா அழுதுகிட்டே சோழன் சோழன் எப்படி இருக்கீங்க சோழன், இப்போ ஓகேவா உங்களுக்கு, நான் நிலா சோழன், நான் நிலா சோழன் அப்படின்னு 2 வாட்டி சொல்கிறாங்க. அப்போ அப்படியே ஒரு மாதிரி கண்ணுலேருந்து அவருக்கு கண்ணீராக ஊற்றுது. கையை அப்படியே பிடிச்சிக்கிறாரு, நிலாவோட கையை பிடிச்சிட்டு அப்படியே அவர் பாட்டு கண்ணிலேருந்து தண்ணியாக ஊற்றிட்டு இருக்கு.
அப்போது நிலா வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்கும்போது நர்ஸே உள்ளே வந்துட்டு, மேடம் அழுகாதீங்க மேடம், இப்படி அழுதெல்லாம் அவர் இது பண்ணக்கூடாது, எதுவுமே அதிர்ச்சி தர மாதிரிலாம் பேசக்கூடாது, கொஞ்சம் பார்த்து அப்படிங்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிலா அழுக தாங்க முடியாமல் அவங்க எழுந்து வெளியே வந்துடுறாங்க. என்னப்பாச்சு அப்படிங்கிறாங்க. அவரை பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணே, என்னால் தானே எல்லாமே, நான் தான் தப்பு பண்ணிட்டேன் வெளியில் வந்து ரொம்பவுமே இப்படி தலையில் அடிச்சுட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ சேரன் அப்படி அது ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் கொஞ்சம் அழுகாமல் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சேரன் உள்ளே போய் பார்க்குறாரு. அவரும் போயிட்டு, டே சோழா அண்ணன் வந்திருக்கேன்டா சோழா அப்படிங்கிறாங்க. அப்படியே சோழனுக்கு அப்படி கண்ணிலேருந்து தண்ணி மட்டும்தான் வந்துட்டே இருக்கா. பட் அந்த எந்த ஒரு இதுவுமே ரியாக்ஷனுமே கொடுக்காம அவர் இருக்கார். வெளியில் வந்துட்டு நடேசன் கேட்குறாரு, என்னடா ஆச்சு, அவன் எப்படிடா இருக்கான் அப்படிங்கும்போது, அவன் கண்ணு முழிக்க மாட்டேங்கிறான்ப்பா, அவனுக்கு நினைவு வந்துருச்சுன்னு சொன்னாங்க, ஆனால் போய் பேசினா அவன் கண்ணிலேருந்து தண்ணியாக தான்ப்பா ஊற்றிட்டு இருக்கு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா, சோழன் நம்ம விட்டு போயிடுவானோன்னு பயமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சைடு உட்காந்து அழுதுட்டு இருக்காரு. ஸோ நிலா அழுதுகிட்டே இருக்கதை பார்த்துட்டு திவ்யா, நிலா நீ ரொம்ப அழுதுகிட்டே இருக்க, நீ வா என் பேசாமல் பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படிங்கிறாங்க. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலில் போயிட்டு அங்கே ரொம்பவுமே அழுது சாமி கும்பிட்டுட்டு அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. அங்கே வந்த ஒரு அம்மா, ஏமா இப்படி அழுதுட்டு இருக்க அப்படின்னோடனே நிலா அழுதுகிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க எதுவுமே பேசாமல். அப்போ திவ்யா வந்துட்டு, ஒன்றும் இல்லைங்க, அவளோட ஹஸ்பண்ட்க்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்காங்க, இன்னும் அவருக்கு கண்ணே திறக்கலை அவர், அதனால தான் அவள் அழுதுட்டுருக்கா அப்படிங்கிறாங்க. மடி அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ நல்லா வேண்டிக்கிட்டு உன் தாலியில் மஞ்சள் குங்குமத்தை வச்சு நல்லா சாமியை கும்பிட்டுக்கம்மா, இந்த சாமி சக்தி வாய்ந்த அம்மன், அந்த மாதிரி நீ பண்ணினாலே உன் புருஷனுக்கு தீர்க்க ஆயுள் கிடைக்குமா, நீ போமா அந்த மாதிரி பண்ணுமா அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நிலா வேகமாக எந்திரிச்சிட்டு அப்போ தான் அவங்களுக்கு ஞாபகமே வருது, கழுத்தில் தாலியே போடலையே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தொட்டு தொட்டு பார்க்குறாங்க. அப்போ திவ்யா பார்த்துட்டு, என்ன நிலா அப்படிங்கிறாங்க. நான் தாலியே போடலைடி அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க. என்ன நிலா இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க. இரு நான் பல்லவனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறேன் அப்படின்றாங்க. சரின்னு பல்லவனுக்கு ஃபோன் பண்ணி, பல்லவா ஒரு நிமிஷம் பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு வாயேண்டா அப்படின்னோடனே, சரின்னு பல்லவனும் வந்தோடனே, இப்போ உங்கள் அண்ணன் எப்படிடா இருக்காரு அப்படின்றாங்க. அப்படியே தான் நீ இருக்காரு, இன்னும் கண்ணே திறக்கலை அப்படின்னு சொல்லும்போது, சரிடா உன் அண்ணன்கிட்ட நான் என் தாலியை கலட்டி கொடுத்தேன்ல, அவர் எங்கே வச்சிருக்காருன்னு உனக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க. தாலியா, அண்ணன் எங்கே வச்சிருக்குன்னு தெரியலையா நீ அப்படிங்கிறாங்க. எனக்கு என் தாலி உடனே வேணும்டா, கொஞ்சம் வீட்டில் போய் தேடி எடுத்துகிட்டு வரியா அப்படிங்கிறாங்க. சரிங்க நீ, நான் ரூமில் போய் தேடி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவர் போகிறாரு. அப்போது ஹாஸ்பிட்டலில் போய் சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்துட்டு இப்போது சேரன் கிட்ட சொல்கிறாரு, அண்ணே அது மாதிரி அண்ணியோட தாலியை கேட்குறாங்க, சோழனை எங்கே வச்சுருக்குன்னு உனக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க. நிலாவோட கேட்டுச்சு அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணே, பக்கத்தில் இருக்க கோயிலில் தான் இருக்காங்க, இப்போ அண்ணி தானே எனக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி அந்த தாலியை போய் எடுத்துகிட்டு வாடான்னு சொன்னாங்க, எங்கே வச்சுருக்குன்னு உனக்கு தெரியுமாண்ணே அப்படிங்கிறாங்க. டே அந்த ரூமில் தான்டா இருக்கும், அந்த பெட்டியில் இருக்கும், போய் எடுத்துகிட்டு போய் கொடுறா, நிலாவே கேட்டுச்சாடா அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணே அண்ணி தான் கேட்டாங்க அப்படிங்கிறாங்க. சரிடா போய் எடுத்துகிட்டு போய் கொடு அப்படின்னோடனே இப்போ நேராக பல்லவன் போயிட்டு அந்த தாலியை எடுத்துகிட்டு போயிட்டு நேராக இப்போ நிலாக்கிட்டே கொண்டு போய் கொடுக்குறாரு. நிலா டக்குன்னு அந்த தாலியை சாமிக்கிட்ட போய் நின்று சாமியை கும்பிட்டுட்டு தாலியை கழுத்தில் போடுறதுக்கு முன்னாடி அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. திவ்யா, என்ன நிலா அப்படிங்கிறாங்க. ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூசாரியை கூப்பிட்டு, சாமி இந்த தாலியை கொஞ்சம் சாமி பாதத்தில் வச்சு எனக்கு கொடுக்குறீங்களா அப்படிங்கிறாங்க. சரிம்மா கண்டிப்பாக தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போய் அங்கே வச்சு பூவோட அங்கே வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. நிலா ரொம்பவுமே சாமி கும்பிட்டுட்டு, என் புருஷன் எனக்காக எல்லாமே பண்ணியிருக்காரு, என்னை விட்டு எதுவும் போயிடக்கூடாது, என் கூடவே இருக்கணும், சோழன் பண்ண சின்ன சின்ன தப்புனால நான் கோவப்பட்டு அந்த மாதிரி பண்ணிட்டேன், நான் சோழனுக்கு உயிருக்கே இந்த மாதிரி ஆகும்னு நான் நினைக்கவே இல்லை, தயவு செஞ்சு அவர் உயிரை காப்பாற்றி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாலியை கழுத்தில் போட்டுக்கிறாங்க. போட்டுட்டு அப்போது அங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது பார்த்தா சாமியார் வராரு. அந்த ஒரு பூசாரி வந்துட்டு, மடி நெத்திலெலாம் வகுடுலலாம் குங்குமம் வச்சுக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொண்டு வந்து குங்குமம் கொடுக்கும்போது இப்போ நிலா எடுத்து வகுடுலலாம் வச்சுட்டு இப்போ அங்கேருந்து கோவிலேருந்து நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வந்த நிலாவை பார்த்த நடேசனுக்கு அப்படியே ஒரு மாதிரி சந்தோஷத்தில் என்ன பேசுறதுனே தெரில. மடி நிலா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அங்கிள், நான் கோவிலுக்கு போனேன், போயிட்டு தாலியை வச்சு சாமி கும்பிட்டுட்டு தாலியை கழுத்தில் போட்டுக்கிட்டேன், இந்த தாலியை வச்சு நம்ம சாமி கும்பிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சா சோழனுக்கு எதுவும் ஆகாதுன்னு அங்கே ஒருத்தவங்க சொன்னாங்க, அதனால நான் போட்டுக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. நடேசனுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. இதுதாம்மா பாசங்கிறது, நீ அந்த தாலியை வேணான்னு சொல்லிட்டு சோழன்கிட்ட கலட்டி கொடுத்த, ஆனால் இப்போ அவன் உயிருக்கு ஒன்றுன்னொன்னே அந்த தாலியை நீ கழுத்தில் எடுத்து போட்ட பற்றியா, அதாம்மா உண்மையான அன்பு அப்படிங்கிறாங்க. எனக்கு சோழனுக்கு எதுவும் ஆகாமல் இருந்தால் போதும் அங்கிள் அப்படிங்கிறாங்க. நீ எதுவுமே இது பண்ணாதம்மா, நீ தாலியை கழுத்தில் போட்டியில் சோழன் நல்லபடியாக திரும்பி வருவான், நீ பயப்படவே பயப்படாத அப்படிங்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல சோழனுக்கு வந்துட்டு பழசெல்லாம் மறந்து போய் அவர் என்னென்னலாம் தப்பு பண்ணாரோ, என்னென்னலாம் ஏமாத்தினாரோ அது எல்லாமே மறந்து போய் இப்போ ஒரு புது மனுஷனாக அவர் இருக்கார். அப்படிங்கும்போது நிலாவுக்கு வந்துட்டு சோழன் கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னாலும் சரி, இல்லை இனிமேல் வந்துட்டு சோழன் கூட தான் இருக்கணும், சோழனை விட்டு போயிட்டு இந்த கண்டிஷனில் கூட விட்டுட்டு போனால் நம்ம மனுஷியே இல்லை, நம்மளால தானே இப்படி நடந்துருச்சு அப்படின்னு யோசிச்சு கூட இருந்தாலும் சரி. ஆக மொத்தம் இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக் மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.